கார்த்திகேயனும் நித்யாவும் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவர்களை முதலில் கண்ட குறிஞ்சி அம்மாளோ, எங்க போயிட்டாடா நித்தி, உன்னை காணலன்னதும் பதறிட்டன் தெரியுமா என்று அவளை பார்த்து கூறியவர், எங்க எங்க இருந்த கார்த்திக், ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க, என்னம்மா நித்தி, எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போறது இல்லையா என்று ஞானசெல்வம் கேட்டார். அவர்களின் பேச்சுக்கு எந்த பதிலும் கூறாமல் நித்யா அமைதியாக இருக்க, என்ன நீங்க இவகிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க, இவளையெல்லாம் என்று அவளை முறைத்த வஞ்சியோ, ஏண்டி உனக்கு இவ்வளவு ஆகி போச்சா, எங்கிருந்து இந்த தைரியம் உனக்கு வந்துச்சு, வீட்டை விட்டு போறியா, உன்னை நினைச்சு கவலைப்படுவோம்னு உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பில்லையா, ஏண்டி இப்படி செய்யற என்று சொல்லி அடிக்க ஆரம்பித்து விட்டாள். அதுவரை மௌனமாக இருந்த கார்த்திக்கோ, அத்தை என்ன இது, சின்ன பிள்ளை அடிக்கிறது போல அடிக்கிறீங்க, அவ வீட்டை விட்டு போல, பார்க்ல தான் உட்கார்ந்துருந்தா, கொஞ்ச நேரத்துல அவளே வந்திருப்பா, அதுக்குள்ள நாமளே பயந்துட்டோம், அவ்வளவுதான், அதான் பத்திரமா கூட்டு வந்தாச்சுல்ல, விடுங்க என்று தடுத்தான். வெளியே போகணும்னா சொல்லிட்டு போறது இல்லையா, அவ்வளவு திமிர ஆயிடுச்சு அவளுக்கு, எங்கேயும் தனியா போகாதவ இப்படி போனா என்னன்னு நினைப்பாங்க என்று அவள் கேட்க, ஆமா நேத்து அவளை பேசினதுக்கு அவ என்ன செய்வா, மனசு வருத்தத்துல பார்க்ல போய் உட்கார்ந்துருக்கா, நேத்து செஞ்ச காரியத்துக்கு இது கூட தெரியலையான்னு கேக்குறது, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துடுச்சான்னு கேக்குறது, இப்படி மாத்தி மாத்தி பேசினா பாவம் பிள்ளை என்ன செய்யும், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று குறிஞ்சி அம்மாள் அவளை அடக்கினார். பின்ன நேத்து செஞ்ச காரியத்துக்கு இவளை கொஞ்சுவாங்களாமா, இவ வயசு பிள்ளைங்க எவ்வளவு விவரமா இருக்குங்க, இவ ஏமா இப்படி இருக்கா, இவ நேத்து செஞ்ச தப்பால என்ன நடக்க இருக்கோ, என்ன நஷ்டம் ஏற்படுமோன்னு எவ்வளவு பிரச்சனை, இன்னும் கூட அது சரியாச்சான்னு தெரியல, அப்படி இருக்க விவரம் பத்தலன்னு தானே சொல்லுவாங்க என்று சொல்ல, என்னடி விவரம் பத்தல, உனக்கு 22 வயசுலதான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இவ பறக்கும் போது 24 வயசு, அப்போ நீ விவரமா இருந்தியா, அப்படி இருந்திருந்தா உன்னோட புருஷன் கூட்டாளிங்க கூட சேர்ந்து கெட்டு போனதை தடுத்திருக்க மாட்டியா, அவரு ஊரை விட்டு போலான்னு சொன்னப்போ, இல்லங்க இங்க இருந்து நம்ம பழைச்சிக்கலாம், நான் பதமா பேசி எங்க அண்ணன் கிட்ட காசு வாங்கி தரேன்னு சொன்னியா, அப்படியெல்லாம் விவரமா இருந்திருந்தா இப்படி ஏன் கஷ்டப்பட்டு இருக்க போற, ஆனா புருஷன் சரியில்லைன்னு தெரிஞ்சது உனக்கு தெளிவாகலையா, குடும்பத்தை பாக்கலையா, உன்ன சொல்றனே, நான் எப்போ தெளிவா விவரமான, உன்னோட அப்பா இருந்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரோ செய்யறாரோ அதானே எனக்கு வேத வாக்கா இருந்துச்சு, அதைத்தானே நானும் பண்ணேன், அவர் போனதுக்கு அப்புறம் செல்வம் தொழிலை பார்க்க நான் வீட்டை பார்க்க தடுமாறித்தான் போனேன், அப்புறமா தான் கொஞ்சம் தெளிவு வந்துச்சு, நம்மள வச்சு பார்த்தா இவளுக்கு சின்ன வயசு தானே, அதுவும் ஸ்கூல் படிப்போட நிறுத்தி வீட்டுக்குள்ள வச்சிருந்த, வெளி உலக அனுபவம் இருந்தா தானே, இனிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லாம் புரிய வரும், நாம தான் புரிய வைக்கணும், அதை விட்டுட்டு திட்டினா எப்படி, என்னம்மா பேசுற, நம்ம காலம் வேற இப்ப காலம் வேற இல்லையா, இப்ப சின்ன குழந்தைங்களே விவரமா இல்லையா, முன்ன தலைமுறையில எப்படி இருந்தாங்களோ அந்த ஜூனோ தான் அவங்க பிள்ளைங்களுக்கும் இருப்பான், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, இந்த காலத்து பொண்ணுங்க விவரத்தை தான் பாக்குறமே, படிக்கும் போதே காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போறதான் அவங்க திறமைய காட்டுறாங்க, அந்த வகையில நம்ம பொண்ணு எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா படிக்க வச்சிருந்தா அவளும் கொஞ்சம் தெளிவா இருப்பா, அதை விட்டுட்டு நீ தான் விட்டுட்டன்னா, நானும் பிள்ளை படிப்பை பத்தி யோசிக்காம கல்யாணத்தை பத்தி யோசிச்சேன், இப்பவும் உள்ளதுனால ஒண்ணும் கெட்டு போல, கொஞ்ச நாள்ல அவளும் சரியாயிடுவா, அதை விட்டுட்டு சும்மா குறை சொல்லி திட்டாத என்று சொல்ல, சரி இதோட இந்த பேச்ச விடுங்க, நேத்து நடந்த விஷயத்த கண்டுபிடிச்சு சரி செஞ்சாச்சு, அதனால அதை பத்தியே பேசிட்டு இருக்க வேண்டாம் என்று கார்த்திக் கூறினான். வந்தது யாரு கார்த்தி, அவன் என்ன எடுத்துட்டு போனான், நஷ்டம்லாம் ஒண்ணும் ஆலியே என்று குறிஞ்சியம்மாள் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, அவன் எதுக்காக வந்தான் என்ன செஞ்சான்லாம் கண்டுபிடிச்சாச்சு என்று தெளிவாக நடந்ததை கூற, நம்ம முருகன் நமக்கு துணையா இருக்கும்போது நமக்கு ஒன்னும் பெருசா ஆகிடாது, அவரோட அருள் நமக்கு இருக்கு என்று உருகி பேசிய குறிஞ்சி அம்மாள் பூஜை அறைக்கு சென்றாள். இத்தனை விவாதங்கள் நடைபெற்றும் நித்யா அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளை கவனித்த கார்த்திக், நித்தி வா கொஞ்ச நேரம் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடு என்று அழைத்தான். இல்ல நான் இங்கே இருக்கேன் என்று அவள் மறுக்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு வா என்றான். அவள் விவாகரத்து பற்றி பேசியதை அவனால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு இருக்கும். நேற்று நடந்ததில் அவளது தவறு இருக்கிறது, அதுபோல் இனி தவறு நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவனிடம் இருந்து விலக நினைக்கிறாளே, அப்படியென்றால் அவள் மனதில் இருப்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் குழம்பி இப்படி ஒரு முடிவுக்கு சென்றிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அந்த குழப்பத்தை போக்க வேண்டும் என்று நினைத்தான். பெரியவர்கள் முன்பு அதை பேசாமல் தனியாக தங்கள் அறைக்கு சென்று அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கூப்பிட, அவளோ வரமாட்டேன் என்பது போல் பிடிவாதமாக அமர்ந்திருந்தாள். ஹே, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லித்தானா கார்த்திக் கூப்பிடுறான்,
நீ இப்படி பிடிவாதமா உட்கார்ந்துருக்க? நான் உன்னை திட்டினதுக்கு கார்த்திக் மேல கோவத்தை காட்டுறியா? நீ செஞ்சதுக்கு கார்த்திக் இவ்வளவு தூரம் இறங்கி வரதே பெரிய விஷயம். அத புரிஞ்சு நட என்று மீண்டும் வஞ்சி அவளை திட்டினாள். ஐயோ அத்தை, எதுக்கு இப்ப அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? பேசாம விடுங்க அத்தை என்று கார்த்திக் சொல்ல, ரொம்ப தான் ஓவரா போறா. என்ன ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு. பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கா. போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு என்று பூஜை அறையிலிருந்து வந்த குறிஞ்சி அம்மாள் வஞ்சியை பார்த்து சொல்லி அவளை முறைத்தவள், கார்த்தி, வேணும்னா நித்தி இன்னைக்கு என்னோட படுத்துக்கிட்டோம். ஏதோ மன கஷ்டம் போல, நாளைக்கு சரியாயிடுவா என்று கார்த்திக்கிடம் கூறினாள். அப்பப்போ மனக்கசப்ப அப்பப்போ தீர்த்துக்கணும் பாட்டி. அதை ஆற போட நினைச்சா அது இருக்க இருக்க பெருசாத்தான் ஆகும். என் பொண்டாட்டியோட மனக்கசப்ப எப்படி போக்கன்னு எனக்கு தெரியும். அவ வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா அவளை நான் தூக்கிட்டு போயிடுவேன் என்று சொல்லியவன் அதை செயல்முறையிலும் காட்ட, விடுங்க மாமா, நானே வரேன் என்று சொல்லியும் அவளது பேச்சை கேட்காமல் அவளை தூக்கிச் சென்றான். அதை பார்த்து வஞ்சியின் கண்கள் கலங்கிவிட்டது. எதற்குமே மகளை திட்டவோ அடிக்கவோ செய்யாதவள் இன்று அதை செய்தாள் என்றால் அதுவும் தன் மகளுக்காகத்தான். கனவிலும் நினைக்காத நல்ல வாழ்க்கை மகளுக்கு கிடைத்திருக்க அவளது அப்பாவித்தனத்தால் எங்கே அதை இழந்து விடுவாளோ என்ற பயத்தில் தான் அப்படி நடந்து கொண்டாள். இப்போது கார்த்திக்கின் செயலை பார்த்ததும் அப்படி ஏதும் நிகழ வாய்ப்பில்லை என்பதால் மகிழ்ச்சியில் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. என்னோட பேரனை பத்தி எனக்கு தெரியும். அவன்தான் என் பேத்திக்கு ஏத்தவன் தெரிஞ்சதுனாலதான் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற முடிவுக்கே வந்தேன். அது எப்பவுமே தோத்து போகாது. கார்த்திக் அதை தோத்து போக விட மாட்டான் என்று குறிஞ்சி அம்மாள் பெருமையாக தன் மகளிடம் கூறினாள். அறைக்குள் வந்ததும் அவளை மெத்தையில் அமர வைத்தவன், என்னோட பொண்டாட்டிக்கு கோபம் வரும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று புன்னகையோடு கூற, தப்பு செஞ்சது நான், அப்புறம் இதுல கோபப்பட எனக்கு என்ன தகுதி இருக்கு என்றவள் தலை குனிந்து கொண்டாள். நித்தி, தப்பு செய்யாத ஆளுங்கன்னு யாருமே இல்ல. அதை திருத்திக்க முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு தப்பு செஞ்சுட்டேன் புலம்புறதுனால ஒன்னும் ஆகாது என்று அவன் சொல்ல, 1-2 பரவாயில்ல, செய்யறது எல்லாமே தப்பா போனா என்ன செய்யறது? நானும் இனி தப்பா எதுவும் செய்திடக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்கான முயற்சியும் எடுக்கிறேன். ஆனா அப்படியும் அது தப்பாத்தான் போகுது. ஆனா அதனால எனக்கு இழப்புன்னா பரவாயில்ல, மத்தவங்களுக்கு இழப்புன்னா அது பெரிய தப்பு தானே. உங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க பார்த்தேன். இனியுமே அப்படி செய்யாம இருப்பேன்னு என்ன நிச்சயம்? நீங்க கோடி கணக்குல பிசினஸ் பண்றீங்க. ஆனா நான் கோடின்னு பேப்பர்ல எழுதித்தான் பார்த்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் புரியுமா? உங்களுக்கு நான் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேன் மாமா. படிப்புல, அறிவுல, அந்தஸ்துல, இப்படி எல்லாத்துலயும் உங்களை விட நான் ரொம்பவே குறைவுதான். இதுல வயசும் குறைவு, பக்குவமும் குறைவு. மொத்தத்துல உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன், கோவப்பட வைக்கிறேன். உங்களுக்கு பொருத்தமான பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களே மாமா. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சுக்காம பாட்டி சொன்னாங்கன்னு என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க பாட்டி கிட்ட எனக்கும் நித்யாவுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம், நான் எப்படி அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதுன்னு தானே கேட்டீங்க. அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு தெரியும், பாட்டி தான் கட்டாயப்படுத்திருப்பாங்க. அதனாலதான் நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டீங்க. இல்லன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத என்ன கல்யாணம் செஞ்சுக்க தோணி இருக்குமா? உங்க தாத்தால இருந்து உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் உங்களுக்கு பொருத்தமில்லாதவன் தோணி இருக்கு. ஏன், நம்ம வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நேத்து வீட்டுக்கு வந்தவனுக்கு கூட என்னை ஏமாத்தலான்னு புரிஞ்சுதான் வந்திருக்கான். ஆனா இந்த பாட்டிக்கு தான் இது புரியல. என் மேல இருக்க பாசத்துல என்ன உங்களுக்கு கட்டி வச்சு உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க. ஆனா இதுக்காக இதெல்லாம் இனியும் நீங்க பொறுத்துக்கணும்னு அவசியமே இல்ல மாமா. என்ன விவாகரத்து பண்ணிட்டு உங்களுக்கு பொருத்தமான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் அம்மா கூட நாங்க இருந்த ஊருக்கே போயிடுறோம். முதல்லயே நாங்க இங்க வராம இருந்திருந்தா உங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு நித்யா பேசியபடியே இருக்க, அவள் மனதில் இருப்பது வெளியே வரட்டும் என்று கார்த்திக் அமைதியாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். எதையும் பேச வேண்டும் என்று நினைத்து நித்யா பேசவில்லை. அவனாக ஏதோ சொல்லவும் தானாக இத்தனையும் பேசியவள் கார்த்திக்கை ஒரு முறை பார்க்க அவனோ அவளையே பார்த்தபடி அமைதியாக இருந்தான். உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாமா. ஆனா அது முடியறதே இல்ல. அப்படி கவனமா இருக்கும்போதுதான் ஏதாவது தப்பு நடந்துருது. இப்படியே எவ்வளவு காலம் போகுமோ? அதுக்கு தான் சொல்றேன், என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் செஞ்சுக்குங்க என்று மீண்டும் மீண்டும் அவள் அதையே சொல்ல, அவள் அருகே அமர்ந்து அவள் கையை பிடித்து தன் கைக்குள் அடக்கி கொண்டவன், நீ மனசு விட்டு பேசணும் தான் அமைதியா இருந்த. இங்க பாரு நித்தி, நமக்குள்ள எதெல்லாம் நீ வேற்றுமைன்னு நினைக்கிறியோ அது வேற்றுமையே இல்ல. அதை ஒற்றுமையா மாத்துறதுங்கிறதா நம்ம சந்தோஷம் அடங்கியிருக்கு. பாட்டிட்ட நான் பேசினதை நீ முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள வயசு வித்தியாசம் இருக்குன்னு பாட்டிட்ட சொன்னேன்தான்.
ஆனா அது என்ன நினைச்சு சொல்லல, உன்னை நினைச்சுதான் சொன்னேன் என்று அவன் சொன்னதும் அவள் அவனது முகத்தை பார்க்க, என்ன பாக்குற? உண்மையைத்தான் சொல்றேன். உனக்கு 19 வயசுதான் ஆகுது. இது உனக்கு கல்யாண வயசா? இன்னும் 2-3 வருஷமாவது போகணும். அதை விட்டுட்டு உனக்கு நல்லது செய்யறதா சொல்லி பாட்டி நமக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறதா சொன்னதும், எதுக்கு பாட்டி இத்தனை அவசரம்? எனக்காக பார்த்து நித்யாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் செய்ய வேண்டாம். அவ +2 வரைக்கும் தானே முடிச்சிருக்கா, மேல ஏதாவது படிக்கட்டும். அப்புறம் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எனக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் வரும்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, இன்னைக்கு பக்குவம் பத்தாத சின்ன பொண்ண எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டதா எல்லாரும் சொல்லலாம். ஆனா 10-15 வருஷம் கழிச்சு எனக்கு முடியெல்லாம் வெள்ளையாகிடும். நான் டையெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியேதான் இருப்பேன். அப்போ பாக்குறவங்க, இவ்ளோ வயசு வித்தியாசம் இருக்க ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் உனக்கே கூட அப்படி தோணலாம் என்று அவன் சொன்னதும், ஐயோ எனக்கு அப்படிலாம் தோணாது மாமா. முதல்ல உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடி நரைக்காது என்று பதறியபடி கூறினாள். உனக்கு ஜோசியம் தெரியுமா? நரைக்காதுன்னு சொல்ற? இப்போ உணவுப் பொருட்கள்ல செய்யற கலப்படத்துக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுது. அதனால எனக்கு சீக்கிரம் நரைக்கலாம். அப்போ உனக்கே என்னடா வயசானவனை கட்டிக்கிட்டமேன்னு தோணுச்சுன்னு வச்சுக்க. அப்போ என்னோட நிலை என்ன? ஏன் மாமா அப்படிலாம் பேசுறீங்க? பின்ன ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கே டைவர்ஸ் செய்யலாமான்னு கேக்குற. இதுக்கு இப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று அவன் சொன்னதும் அவள் முகம் வாட, உன்னை வருத்தப்பட வைக்க நான் அப்படி சொல்லல. நிஜமா என்னோட மனசுல இருந்ததுதான் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்ன? அந்தஸ்தா? அதெல்லாம் யாரோட சொத்து? நம்ம தாத்தா சம்பாதிச்ச சொத்து. இதுல அப்பாக்கும் அத்தைக்கும் சமமான பங்கு உண்டு. ஆனா அதை பிரிச்சு தர்றதுக்குள்ள மாமா கோவப்பட்டு அத்தைய கூட்டிட்டு வேற ஊருக்கு போயிட்டாரு. அதனால அத்தைக்கு சேர வேண்டிய சொத்தை அப்பா வியாபாரத்துல போட்டு அந்த லாபத்துல உன் பேர்லயும் அத்தை பேர்லயும் ஷேர் வச்சிருக்காரு. அதுல இப்ப எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? அத்தனையும் உனக்கும் அத்தைக்கும் தான் சொந்தம். அதே போல அப்பாவோட பங்கு எனக்கு கூட அம்மாக்குன்னு பிரிச்சு கொடுத்த சொத்து கொஞ்சம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா உன்னை விட கொஞ்சம் தான் எனக்கு அதிகம். இதுக்கு ஊர்ல எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்னு சொந்தத்துல கல்யாணம் முடிச்சுட்டுதான் பேசுறாங்க. நீ என்னடானா அந்தஸ்துல நீ குறைச்சல்னு நினைச்சிட்டு இருக்கிற. அடுத்தது என்ன சொன்ன? படிப்பு தானே. இங்க பாரு, நீ வந்த புதுசுல உனக்கு என்ன யோசிக்கணும்னு நான் யோசிச்சது இல்ல. பாட்டியும் அப்பாவும் இருக்காங்க பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பாட்டி நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினதும் நான் உனக்கு இப்போதைக்கு படிப்பு தான் வேணும், கல்யாணம் வேணான்னு சொன்னேன். ஆனா பாட்டி சென்டிமெண்டா பேசி என்னை சம்மதிக்க வச்சுட்டாங்க. என்னோட பேத்தி இப்போதான் என்னை தேடி வந்திருக்கா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறத கண்ணால பார்க்க நான் உயிரோட இருப்பனோ இல்லையோன்னு தெரியல. அதனால நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். வேணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வை. அது புருஷன் பொண்டாட்டியா நீங்க சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுன்னு சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டுது. அதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நான் செஞ்ச ஒரே தப்பு உன்கிட்ட மனசு விட்டு பேசாததுதான். அப்பவே இதெல்லாம் பேசியிருந்தா உனக்கு இப்படிலாம் தோணி இருக்காது. உன்னை படிக்க வைக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனா நம்ம கல்யாண நேரத்துல காலேஜ்ல அட்மிஷன் நேரம் இல்ல தெரியுமா? அதனாலதான் மெதுவா இத பத்தி முடிவெடுக்கலாம்னு நினைச்சேன். கல்யாணம் ஆனதும் அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கவும் ஆசையை அடக்க முடியல. எந்த திட்டமும் போடாம நாம பாட்டுக்கு ஒன்னாயிட்டோம். இப்போ இத்தனை மாசம் ஆயிடுச்சு. நீ கன்சீவ் ஆகாம இருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இன்னைக்கு எனக்கு 2வது நாள். நேத்து நீங்க என்கிட்ட கோவமா இருந்ததுனால சொல்லல. ஆமா, பாட்டி கூட நீ கோயிலுக்கு போடக்கூடாதுன்னு ஏதோ சொன்னாங்க. நான் தான் அதை சரியா கவனிக்கல. அப்போ நீ காலேஜ் போய் படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் 1 மாசத்துல அட்மிஷன் ஆரம்பிச்சிடும். நீ காலேஜ்ல சேரலாம். என்ன மாமா சொல்றீங்க? இப்ப நான் காலேஜ்ல போய் படிக்கணுமா? வேண்டாம் மாமா. திடீர்னு இப்போ போய் காலேஜ்ல சேர்ந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, எத்தனை வயசுல வேணாலும் படிக்கலாம். அதுக்கு எல்லையே இல்ல. அப்படி இருக்க இப்போ உனக்கு 19 தானே ஆகுது. இப்போ இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிக்க எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. அதுல பாஸ் பண்ணாதான் சீட்டு. இல்ல அடுத்த வருஷம் தான் படிக்கணும். அதுக்காகவே +2 முடிச்சதும் 1 வருஷம் கோச்சிங் கிளாஸ்லாம் போய் தான் அடுத்த வருஷம் காலேஜ் சேர வேண்டியிருக்கு. அதனால இப்போ நீ படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நடுவுல 2 வருஷம் படிக்க முடியாம இப்போ படிக்கிறதா நினைச்சுக்க. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறியா? இப்போ நிறைய பேர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க தெரியுமா? அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என்று அவன் எடுத்து சொன்ன போதும் அவள் முகம் தெளிவில்லாமல் இருக்க, இங்க பாரு நித்தி, நீ என்னை விட குறைவா படிச்சிருக்கன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்ல. ஏன்னா இது நீ படிக்க வேண்டிய வயசுதான். அந்த வயசுல கல்யாணம் பண்ணதுதான் தப்பு. நீ தயங்கவும் சரி, வீட்ல இருந்து படின்னு கூட நான் சொல்லலாம். ஆனா படிக்காதது உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி இருக்கு. அது இல்லாம உனக்கு வெளி உலகம் அனுபவம் ரொம்ப குறைவு. அதனால எல்லாத்துலயும் நீ தடுமாற ஆரம்பிச்சிடுற.
உனக்குள்ள நாம தைரியமா எல்லாம் செய்வோம்னு நினைக்க ஆரம்பிக்க உனக்கு படிப்பும் வெளியுலக அனுபவமும் தேவை. அதனால நீ காலேஜ் போய் தான் படிக்கணும். எந்த காலேஜ்ல என்ன படிக்கலாம்னு அப்புறமா முடிவு செய்யலாம். இங்க பாரு நித்தி, தப்பு செய்யறது இயல்புதான். அதுக்கு திட்டினா கூட அதை ஏத்துக்கிறது தப்பு இல்ல. இனி அப்படி செய்யக்கூடாதுன்னு உறுதியா இருக்கணும். உனக்குள்ளே அந்த உறுதி இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும். இப்ப கொஞ்ச நேரம் தூங்கு என்று அவளை படுக்க வைக்க அவனோடு எல்லாம் தெளிவாக பேசிய நிம்மதியில் அவள் நன்றாக உறங்கினாள். மறுநாள் வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் நித்யா கல்லூரியில் சென்று படிக்கப் போகிறாள் என்பதை கார்த்திக் அறிவிக்க ஞானசெல்வமும் குறிஞ்சி அம்மாளும் மகிழ வஞ்சி யோசனைக்குள்ளானாள். கார்த்திக் அலுவலகம் சென்றதும் நித்யா அவர்கள் அறையில் ஏதோ வேலையாக இருக்க வஞ்சியோ தன் அன்னையிடம், அம்மா இப்போ எதுக்குமா நித்யாவை காலேஜுக்கு அனுப்பிக்கிட்டு? அதான் கல்யாணம் முடிச்சாச்சு. அடுத்து ஒரு குழந்தை பிறந்தா பாத்துக்கிட்டு வீட்டிலே இருக்கட்டுமா என்று சொல்ல, ஏன் வஞ்சி, நித்யா காலேஜ்ல போய் படிச்சா என்ன? பார்த்தல்ல நீ, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அவளுக்கு ஒன்னும் தெரியாம இருக்கு. இப்படி காலேஜ் போய் படிச்சா நல்ல அனுபவம் கிடைக்கும்ல. கல்யாணத்துக்கு முன்னையே கார்த்திக் நித்யாவை படிக்க வைக்கலாம் தான் சொன்னான். ஆனா நான் தான் முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நித்யாவை படிக்க வைன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பேரன் மறக்காம இருக்கான். அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு காலேஜ்ல போய் படிக்க போறா, அதை நினைச்சு நீ தான் முதல்ல சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு குழந்தை பெத்துக்கிட்டு வீட்டுல இருக்கணுங்கிற? அவளுக்கு இப்பதானே 19 ஆகுது என்று கேட்டாள். ஆனா கார்த்திக்கு 29 வயசுமா. இவ படிச்சு முடிக்க 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள 30க்கு மேல ஆகிடும். இந்த காலத்துல குழந்தை உண்டாகிறது பெரிய வரம் போல இருக்கு. இவ படிக்கிறான்னு குழந்தைய தள்ளி போடுறது நல்லதா? என்னோட பேரனுக்கு எந்த கட்ட பழக்கமும் இருந்ததில்ல. நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு உடம்ப நல்லா தான் வச்சிருக்கான். அது இல்லாம குழந்தை பெத்துக்கிறது அவங்க விருப்பம். அவங்க 2 பேரும் பேசி நல்ல முடிவாதான் எடுத்திருப்பாங்க. நீ மனசு போட்டு குழப்பிக்காத என்று தேற்றினாள். ஆனாலும் வஞ்சி மனதில் உள்ள குழப்பம் தெளியவில்லை. குறிஞ்சி அம்மாள் ஓய்வெடுக்க சென்றதும் மகளிடம் வந்தவள், நித்திமா, உனக்கு காலேஜ் போய் படிக்கிற ஆசையா இருக்காடா என்று கேட்டாள். கொஞ்சம் பயமாத்தான் இருக்குமா, ஆனா படிக்கணும்னு ஆசையும் இருக்கு. ஆனா +2ல படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. மாமா ஆசைப்படுறாங்க, அதுக்காகவாது படிக்கணுமா. அவங்க கிட்ட யாராவது உன்னோட பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? +2 தான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்காகவாது நான் ஒரு டிகிரியாவது முடிக்கணுமா என்று அவள் சொல்ல, இங்க பாரு நித்தி, நீ படிக்கிறதுக்கு நான் தடையா இருக்க போறதில்ல. நல்லா படி. ஆனா இந்த காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டுல இருந்து படிப்பாங்கல்ல, அப்படி படி. வீட்டு வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் வேணாலும் படி. உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்ன என்று அவள் சொல்லவும், ஏம்மா என்று கேட்டாள். இங்க பாரு நித்தி, இப்ப கார்த்திக் உன்னை படிக்க வைக்கிறதுல ஆர்வமா இருக்கான். ஆனா அதுவே 3 வருஷமும் நீடிக்குமான்னு தெரியாது. நீ காலேஜ் போயிட்டு வந்து படிக்கிறதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டனா அப்புறம் கொஞ்ச நாள்ல பொண்டாட்டி நம்மள கவனிக்கிறதே இல்லைன்னு கார்த்திக்கு தோண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் உறவுல விரிசல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தாண்டா அம்மா சொல்றேன், கேட்டுக்கம்மா. ஆனா மாமா தானேம்மா என்ன காலேஜுக்கே போய் படிக்க சொல்றாங்க. அப்புறம் அவங்களே அப்படி நினைப்பாங்களா? ஆம்பளைங்க மனசு நிலையில்லாதது. இன்னைக்கு ஒண்ணு சொன்னா அதை நாளைக்கு மாத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு உன்னை காலேஜுக்கு போய் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற கார்த்திக் நாளைக்கே பொண்டாட்டி கூட இருந்து பாத்துக்கல, இன்னும் தங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கலன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வை, அப்புறம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும், நிம்மதி போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், நீ காலேஜுக்கு போய் படிக்க வேண்டாம். அதுக்கு பதிலா வீட்டுல இருந்து படி. எப்படி படிச்சான்னு, நல்லா படிக்கணும்னு மனசுல நினைச்சா வீட்டுல உட்காந்து படிச்சாலே நல்லா படிக்க முடியும். மாமா இதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. நீ சொல்ற விதத்துல சொல்லு, கார்த்திக் புரிஞ்சுப்பான் என்று சொல்லிவிட்டு வஞ்சி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். ஆனால் நித்யாவிற்குத்தான் அந்த நிமிடத்திலிருந்து மனக்குழப்பம் சூழ்ந்து கொண்டது. அதே குழப்பத்தோடு அன்றைய பொழுதை கழித்தாள். இரவு வீட்டிற்கு வரும்போதே கார்த்திக் சில கல்லூரிகளிலிருந்து விண்ணப்ப படிவங்கள் வாங்கி வந்திருந்தான். சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் அறைக்கு வரவும், நித்தி, நீ +1 +2ல என்ன குரூப் எடுத்து படிச்ச என்று கேட்டான். காமர்ஸ் தான் மாமா. ஓ, அதுல உனக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா படிப்ப? எங்க மாமா, தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு திடீர்னு இங்கிலீஷ்ல படிக்கவும் எல்லாமே கொஞ்சம் தடுமாத்தம் தான். பெருசா மார்க் எடுக்கல. காமர்ஸ் கொஞ்சம் நல்லா வரும், அதனால அதுல கொஞ்சம் நிறைய மார்க் எடுத்தேன் என்று அவள் உள்ளதை உள்ளபடி சொல்ல, இங்கிலீஷ் ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல, ஈஸியா கத்துக்கலாம். நம்ம கஷ்டம்னு நினைச்சாதான் அது கஷ்டமா தெரியும். நான் எதுக்கு இருக்கேன், உனக்கு புரியலன்னா நான் சொல்லித்தரேன். அப்போ உனக்கு காமர்ஸ் தான் ஈஸியா வரும்னா பிகாம்க்கு அப்ளை செஞ்சிருவோம். 4-5 காலேஜ்ல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த காலேஜ்ல எல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஏது ஓகேன்னு பார்த்து சேர்ந்துக்கலாம் என்று சொல்ல, மாமா என்று நித்யா தயங்கி இழுத்தவள், பின் நான் வீட்டுல இருந்தே படிக்கட்டுமா மாமா
என்று மனதில் நினைத்ததை கேட்டுவிட்டாள். நேத்து தானே இதை பத்தி பேசணும். நீ வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கு நிறைய உலக அனுபவம் இல்ல. அதனால நீ காலேஜ் போய் படிக்கிறது தான் நல்லது. ஒரு டிகிரியாவது காலேஜ்ல முடிச்சுட்டு அடுத்து பிஜி வேணும்னா வீட்டுல இருந்து கூட படிச்சுக்கலாம். அதனால நீ காலேஜுக்கு தான் போகணும் என்று அவன் தீர்மானமாக சொல்ல, அது இல்ல மாமா, எனக்கு என்னமோ வீட்டுல இருந்தா படிக்கிறது நல்லதுன்னு தோணுது என்று மீண்டும் தயக்கத்தோடு கூறினாள். என்ன நல்லது? அவன் கேட்க, எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவள் மௌனத்தையே பதிலாக அளிக்க, இங்க பாரு நித்தி, முதல்ல மனசுல என்ன நினைக்கிறியோ அதை பேசு. அதை விட்டுட்டு இப்படி தயங்கிக்கிட்டு இருக்காத. என்னை பார்த்து ஏன் பயப்படுற? நான் என்ன புலியா சிங்கமா என்று கேட்டான். பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா என்ற அவளது பதிலில், அப்போ எதுக்கு தயங்குற என்று அவன் கேட்கவும், இப்போ நீங்களே தான் நான் படிக்கணும்னு சொல்லி என்ன காலேஜ்ல சேர்க்க போறீங்க. ஆனா இதே மனநிலை நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இருக்குமா? நான் படிப்புல என்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுட்டா உங்களை கவனிக்கிறதுல நான் ஏதாவது குறை வைக்கலாம். அப்போ என் மேல நீங்க கோவப்படலாம் இல்லையா? உங்க அப்புறம் குழந்தை உண்டாகிட்டா காலேஜ்ல சேர முடியாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் 3 வருஷம் வரை குழந்தைய தள்ளி போட்டா அப்புறம் அது உங்களுக்கு சங்கடமாயிட்டா? நான் படிக்கிறதாலதான் இப்படி எல்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிட்டா என்று அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள். இப்படி நாள் முழுக்க வீட்டுல தனியா இருக்கிறதுனாலதான் இந்த யோசனை எல்லாமே உனக்கு வருது. அதுக்கே நீ காலேஜ் போய் படிக்கணும். ஐயோ, நானா இத சொல்லல மாமா. அம்மா தான் ஆம்பளைங்க மனசு நிலையா இருக்காது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அதையே நாளைக்கு மாத்தி சொல்லுவாங்க. அவங்க சொல்றத வச்சு நாமளும் முடிவு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க என்று உண்மையை கூறிவிட, ஓ, இது அத்தையோட போதனையா? நேத்து ஒன்னும் தெரியாம இருக்கன்னு திட்டினாங்க, இன்னைக்கு காலேஜ் போய் படிக்க வேண்டாம்னு சொல்லி குழப்புறாங்க. அவங்க நிலையும் எனக்கு புரியாம இல்ல. மாமா இருந்தும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுல அவரும் இல்லாம உனக்கு எப்படி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறோம்னு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க. இப்போ உனக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்க, காலேஜ் போய் படிக்கிறதுனால நமக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துரும் பயப்படுறாங்க. அவங்க இப்படி பயந்து படிக்க வேண்டாம்னு சொன்னா, இல்லம்மா, மாமா அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க நீ சொல்றதுக்கு என்ன? அதை விட்டுட்டு நான் அப்படித்தான் நடந்துப்பேன்னு நீ நினைச்சிட்டல்ல. என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கையா என்று கேட்டான். ஐயோ, இல்ல மாமா, அம்மா சொல்லவும் கொஞ்சம் குழப்பம் வந்தது உண்மைதான். ஆனா நீங்க அப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கல என்று அவசரமாக அவள் சொல்ல, நான் சும்மாதான் சொன்னேன். இங்க பார் நித்தி, அத்தைக்கு வந்தது தேவையில்லாத பயம். நீ படிக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீ என்ன கவனிக்கலன்னு நான் குறையெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேன். ஏன் புருஷனை தான் பொண்டாட்டி கவனிக்கணுமா? பொண்டாட்டிய புருஷன் கவனிச்சுக்க கூடாதா? நானே தானே நீ காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும்னு சொன்னேன். அப்புறம் எப்படி நான் மாறுவேன்? பொண்டாட்டி படிக்கவோ வேலைக்கோ போக வேண்டாம், வீட்டுல இருந்து எனக்கு பணிவிட செய்யட்டும்னு சொல்ற சாதாரண மனுஷன் இல்லனா. நீ நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், இல்ல நம்ம ஆபீஸ்க்கு வந்து தொழில் கத்துக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான். அதனால இந்த குழப்பம்லாம் வேண்டாம். அப்புறம் உன் படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போறதுலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா திடீர்னு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் படிப்புல நீ கவனம் செலுத்த முடியாம போயிடும். 3 வருஷம் தானே, சீக்கிரம் ஓடிடும் பாரு. அத்தைக்கு நான் பேசியே புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தலை சொல்ல மாட்டாங்க. அவங்களே நீ காலேஜுக்கு போய் படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த குழப்பத்தை தூர தூக்கி போட்டுட்டு என்னோட வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணு என்று சொல்லவும், நித்யாவும் ஆர்வத்துடன் தலையாட்டியவள் அவனோடு இணைந்து படிவத்தை பூர்த்தி செய்தாள். நித்யாவை எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் என்று முடிவு செய்த கார்த்திக் அவளை அழைத்துச் சென்று அந்த கல்லூரியிலும் சேர்த்து விட்டான். அதற்கு முன் குழப்பத்தில் இருந்த வஞ்சியிடமும் அவள் பயப்படுவது போல் எதுவும் நடக்காது என்று ஆறுதலாக பேசி சம்மதிக்க வைத்திருந்தான். கல்லூரி திறந்து நித்யா கல்லூரிக்கு செல்ல 1 மாதம் இருந்தது. அதுவும் அவள் கல்லூரிக்கு பேருந்தில் தான் செல்ல வேண்டும் என்று கார்த்திக் முடிவு செய்திருந்தான். எதுக்கு, கார் தான் இருக்கே, நித்யா அதிலே போட்டுமே என்று குறிஞ்சி அம்மாள் கூட கூறினாள். இல்ல பாட்டி, 1 வருஷமாவது அவ பஸ்ல போட்டோம். அப்போதான் அவளால பலவிதமான மனுஷங்களை பார்க்க முடியும். யார் எப்படி, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்க முடியும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அவ பஸ்ல தான் போய் பழகணும் என்று தீர்மானமாக கூறியவன், ஏன் நித்தி, உனக்கு நம்ம கார்ல போகணும்னு இருக்கா என்று கேட்டான். அவளுக்குமே பேருந்தில் செல்ல வேண்டும் என்றதும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. பள்ளி செல்லும் போது கூட வீட்டிலிருந்து 10 நிமிட நடைப்பயணம்தான். அதுவும் தோழிகளோடு சென்றிருக்கிறாள். அதனால் அவளுக்கு அது பெரிதாக தெரிந்ததில்லை. ஆனால் இப்போது பேருந்தில் தனியாக பயணிக்க வேண்டுமே என்ற யோசனை ஒருபுறம் இருந்தாலும், கார்த்திக் சொல்வதும் சரியென்று பட, நான் பஸ்லயே போயிட்டு வரமாமா என்று கூறினாள். ஆனாலும் அவள் முகம் தெளிவில்லாததை பார்த்து, இங்க பாரு நித்தி, கொஞ்ச நாளைக்கு தான் நீ தனியா போக வேண்டியிருக்கும். அடுத்து யாராச்சும் ஃப்ரெண்டு கிடைச்சிருவாங்க. அப்புறம் அவங்களோட நீ பஸ்ல வர்றது போலதான் இருக்கும். அதுலயும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி இருக்குமோன்னு ஆரம்பத்துல பயமாத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருக்கும் பயம் போயிடும்.
அதனால நீ தேவையில்லாம குழம்பிக்காத என்று கார்த்திக் அவளிடம் ஆறுதல் வார்த்தைகள் பேசினான். அடுத்து கல்லூரிக்கு போகும்போது உடுத்துவதற்காக சில ஆடைகள் எடுக்க ஷாப்பிங் அழைத்துச் சென்றான். இதுவரை தன் அன்னை எடுத்துக் கொடுத்ததைத்தான் அவள் உடுத்தி இருக்கிறாள். அவளாக இப்படி ஷாப்பிங் சென்று தேர்ந்தெடுத்து வாங்கியதில்லை. திருமணத்தின் போதும் ஞானசெல்வம் வரவழைத்திருந்த தையல் நிபுணர்தான் அவளுக்கு எது பொருத்தமாக இருக்கும் என்று தேர்வு செய்து தைத்து கொடுப்பார். இப்போது தைத்து தயாராக விற்பனையில் இருக்கும் ஆடைகளை பார்க்கவும், அதுவும் பலவிதமான ஆடைகளை பார்க்கவும் அவளுக்கு எல்லாமே பிடித்தது போலிருந்தது. எதை எடுப்பது எதை விடுவது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவள் அப்படியே அதையெல்லாம் பிரமிப்பாக பார்த்து கொண்டிருக்கவும், இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க போற நித்தி, சீக்கிரம் செலக்ட் பண்ணு என்று கார்த்திக் கூற, எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல மாமா. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா எது பொருத்தமா இருக்குன்னு தெரியலையே. இது வரைக்கும் அம்மா தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது எப்படி இருந்தாலும் போட்டுப்பேன். நானா செலக்ட் பண்ணணும்னு நினைச்சா குழம்புது என்றாள். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ போட்ட ட்ரெஸ்லாம் அத்தை எடுத்ததா என்று வியப்புடன் கேட்டான். ஏனென்றால் அவள் இங்கு வந்ததிலிருந்து அணிந்த ஆடைக்கும் இப்போது அவள் அணியும் ஆடைக்கும் அதிக வித்தியாசம் தெரிந்ததே. இதில் அவர்கள் தேனிலவு சென்ற போது அணிந்த ஆடைகள் புதுவிதமாக இருந்ததே. அதையெல்லாம் தேர்வு செய்தது யார் என்று தெரிந்து கொள்ள அவன் கேட்க, அது பெரிய மாமா தான் ஆள் வச்சு தைக்க சொன்னாங்க. அடையாளம் எடுத்து அவங்களே துணி எடுத்து தைப்பாங்க மாமா. பேசாம இப்ப காலேஜ் போகவும் அவங்க கிட்டே தைக்கலாமா என்று அவள் கேட்க, காலேஜ் திறக்க 1 மாசம்தான் இருக்கு. குறைஞ்சது 10 ட்ரெஸ்ஸாவது எடுக்கணும். இப்போ அவங்கள வர வச்சு அவங்க தைக்க டைம் எடுக்கும். ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்குன்னா பரவாயில்ல, இப்படி டெய்லி போட ரெடிமேடே எடுத்துக்கலாம். இரு, நானே உனக்கு செலக்ட் செய்றேன் என்றவன் ஒவ்வொரு ஆடையாக பார்த்து அவளுக்கு தேர்ந்தெடுத்தான். மாமா சூப்பரா இருக்கு மாமா, அழகா செலக்ட் பண்றீங்க என்று அவன் தேர்ந்தெடுத்த ஆடைகளை பார்த்து அவள் பிரமிப்போடு சொல்ல, சரி எல்லாம் சரியா இருக்கான்னு ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்துட்டு வா என்று அவன் கூறினான். இங்கேயா? ஐயோ வேண்டாம் மாமா, எல்லாம் சரியாத்தான் இருக்கும். அப்படியே லூசா இருந்தா தான் என்ன, நான் அப்படியே போட்டுப்பேன் என்று அவள் சொல்ல, அப்படியே போட்டுப்பியா? இப்போதான் உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. ரெடிமேட்ல எடுத்து கொடுத்து நானே அதை மாத்திடுவேன் போலயே. இங்க பாரு, லூசா இருந்தா ஆல்ட்ரேஷன் செஞ்சு சரிப்படுத்திக்கலாம். ஆனா சின்னதா இருந்தா என்ன பண்றது? அதனால போட்டு பாக்குறதா நல்லது என்று அவன் கூறினான். அப்படின்னா நான் வீட்டுல போய் போட்டு பாக்குறேன். இங்கெல்லாம் வேண்டாம். இந்த கடையில திரும்ப வந்து கொடுத்தாலாம் மாத்த மாட்டாங்க. அதுக்குத்தான் ட்ரையல் ரூம் வச்சிருக்காங்க. இங்கத்தான் போட்டு பார்க்கணும். அதனால போய் போட்டு பாரு. அப்படின்னா நீங்களும் என் கூட வாங்க மாமா. எனக்கு தனியா பயமா இருக்கு. இது நம்ம பெட்ரூம் இல்ல. அங்கேயே இன்னும் கூட என் முன்னாடி ட்ரெஸ் மாத்த யோசிப்பேன். இங்க கூப்பிடுற என்று விளையாட்டாக அவள் காதில் கிசுகிசுக்க, ஐயோ மாமா, ட்ரையல் ரூம் வாசல்ல வந்து நில்லுங்கன்னு நான் சொன்னேன் என்று அவள் வெட்கப்பட்டாள். பொண்டாட்டி, இது லேடிஸ் செக்ஷன். நிறைய லேடிஸ் ட்ரையல் ரூம்க்கு வருவாங்க. அப்போ நான் வந்து வாசல்ல வந்து நின்னா நல்லா இருக்காது. அதனால தைரியமா போ, நான் இங்கே நிக்கிறேன். இங்க ரொம்ப கூட்டம் இல்லையே மாமா, ஒருத்தர் 2 பேர் தானே இருக்காங்க. ட்ரையல் ரூமும் காலியாத்தான் இருக்கும். நான் போட்டு காட்டுற ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டாமா என்று அவனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றாள். அவள் சொன்னபடி முதலில் அங்கே ஆட்கள் இல்லை எனவும் கார்த்திக் ட்ரையல் ரூம் வாசலில் நிற்க, மாமா இங்க கேமராலாம் வச்சிருப்பாங்களா என்று சிறிது நாட்களுக்கு முன் செய்தித்தாளில் படித்த செய்தியை வைத்து அவனிடம் பயத்தோடு கேட்க, அப்படிலாம் இருக்காது. அப்படியே உனக்கு பயமா இருந்தா லைட் எல்லாம் நிறுத்திட்டு மொபைல் கேமரா வச்சு சுத்தி பாரு. அவங்க கேமரா வச்சிருந்தா தெரிஞ்சுக்க முடியும் என்று அவன் கூறவும், அவளும் அவன் சொன்னபடியே செய்து பார்த்து பின் பயம் நீங்கியவளாக ஒவ்வொரு ஆடையாக போட்டு கதவை திறந்து அவனிடம் காண்பிக்க, அவனும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் வேறொரு பெண் வாங்கிய ஆடைகளை எடுத்துக்கொண்டு ட்ரையல் ரூமுக்கு வரவும் அங்கே நின்றிருந்தவனை ஒரு மாதிரி பார்க்க, நித்தி, நான் பில் போடுற இடத்துக்குள்ள நிக்கிறேன், நீ வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவன் சென்றுவிட, சிறிது நேரம் கழித்து அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தவள், ஏன் மாமா தனியா விட்டு போயிட்டீங்க என்று கேட்டாள். ஏதேது, எனக்கு அடி வாங்கி வைக்காம அமைதியா இருக்க மாட்ட போல. 2 நாளைக்கு முன்ன என்கிட்ட பேசவே யோசிப்ப, இப்போ இப்படி தயங்காம என்கிட்ட எல்லாம் பேசி இப்படி பிரச்சனையில மாட்டிவிட பாக்குறியே என்று அவள் போலியாக பயப்படவும் அவள் அதை உண்மை என்று நினைத்து சாரி மாமா என்று கூறினாள். சும்மா சொன்னேன். இப்படி நீ எதையுமே தயங்காம என்கிட்ட கேட்கணும். அதுதான் எனக்கு வேணும். சரியா? அப்புறம் மத்த ட்ரெஸ் எல்லாம் சரியா இருந்துச்சா? சரியாதான் இருந்துச்சு. அத நமக்கு ட்ரெஸ் காட்டினாங்களே ஒரு லேடி, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அது சரியா பேக் பண்ணி பில் போட்டு எடுத்துட்டு வருவாங்க என்று சொல்லவும், அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆடைகள் வரவும் சரியாக இருக்க அதற்கான பணத்தை கட்டி ஆடைகளை வாங்கி கொண்டு வந்தனர். அப்படி இப்படி என்று நாட்கள் வேகமாக சென்று நித்யா கல்லூரிக்கு செல்லும் நாளும் வந்தது. வீட்டிலிருந்து கிளம்பும் போது தனது காரிலேயே கார்த்திக் அவளை அழைத்துச் சென்றவன்
வீட்டிலிருந்து கிளம்பும் போது எந்த பேருந்து நிலையத்தில் ஏற வேண்டும், எந்த எண் கொண்ட பேருந்தில் ஏற வேண்டும் என்பதையெல்லாம் காட்டியபடியும் சொல்லியபடியும் அழைத்துச் செல்ல அவளும் அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டாள். பின் மாலை ஆனால் கல்லூரியிலிருந்து எந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து ஏற வேண்டும் என்பதையும் காட்டிவிட்டுத்தான் அவளை கல்லூரியில் கொண்டு விட்டு சென்று விட்டவன், ஈவினிங் நீதான் பார்த்து பத்திரமா வரணும் நித்தி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்று கேட்டதும் ஞாபகம் இருப்பதாக அவள் தலையாட்ட, அப்படியே மறந்துட்டாலும் பயப்படாத, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டயோ ப்ரொஃபசர் கிட்டயோ கேட்டுக்கலாம், தப்பு இல்ல. அவங்க ஏதாச்சும் நம்மள குறைவா நினைப்பாங்க, அது நமக்கு அசிங்கம் நினைச்சா அப்புறம் நாம அப்படியே இருக்க வேண்டியதுதான். சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க மத்தவங்க உதவி தேவைப்படலாம், அதுல நாம இறங்கி போயிட மாட்டோம், புரியுதா என்று சொல்ல, சரி மாமா, எனக்கு நீங்க சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு, இல்லைனாலும் யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன், நீங்க என்னை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க என்று அவனிடம் தைரியமாக கூறினாள். குட் என்றவன் அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு செல்ல, உன்னோட டிபார்ட்மெண்ட் எங்கன்னு விசாரிச்சு அங்க போ என்று கார்த்திக் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு யாரிடம் விசாரிப்பது என்று சுற்றுமுற்றும் தேட, அங்கு கூட்டமாக மாணவிகள் நின்றிருப்பதை பார்த்து அவர்கள் அருகில் செல்ல, 3ஆம் ஆண்டு மாணவிகள் புதிதாக கல்லூரிக்கு வரும் மாணவிகளை ஈவ் டீசிங் செய்து கொண்டிருக்க, பெண்கள் கல்லூரியில் அதெல்லாம் இருக்கும் என்பதை அறியாமல் தானாகவே நித்யா அவர்களிடம் மாட்டிக்கொண்டாள்.